வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசாவில் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலை இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து ஒரு காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து மீண்டும் மெல்ல வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. படிப்படியாக வெப்பச்சலன இன்று முதல் கூடுதலான இடங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் பீகார், ஜார்க்கண்டை இணைக்கும் விதமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு பஞ்சாப், பாகிஸ்தானை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள், அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே உள்ளது. வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, கோவா இந்த மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகம், மேலும் தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாநிலங்களிலும் ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று தெற்கே முன்னேறி வந்து காற்று சுழற்சி வரை தீவிரமடைந்து வங்கக்கடலை இணைக்கும் விதமாக நிலை கொண்டு மெல்ல வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த மாநிலங்களிலும் வருகிற நாட்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓர் இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை இன்று முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதிலும் கேரளாவிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவிலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு பகுதியிலும் லேசான மழைப்பொழிவு கடல்புறங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் சற்று சாரல் மழை முன்னேறி வந்து திருநெல்வேலி மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் தென்காசி, புளியங்குடி, கடையநல்லூர், சிவகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சற்று கிழக்கே முன்னேறி வந்து சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன் கோவில் வரை சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் அதே வழியில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழை அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சாத்தூர், சிவகாசி, ஈர்க்கன்குடி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் அங்கே இன்று கனமழையாக வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் தேனி மாநகரம், போடிநாயக்கனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று வால்பாறைக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதே வழியில் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி, மேலும் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மேற்கு பகுதி பெய்யும் மழை சற்று முன்னேறி வந்து கோயம்புத்தூர் மாநகரம் வரை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பொள்ளாச்சிக்கு எப்போது வேணும்னாலும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கிழக்கே முன்னேறி வந்து உடுமலைப்பேட்டைக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தாராபுரத்துக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. எப்போதாவது ஒரு முறை தூறல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று திருப்பூர் மாவட்டத்துக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்துக்கும் இன்று மேற்கு பகுதியை விட வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி மிதமான சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாமக்கல் மாவட்டத்திலும் இன்று
பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்களில் இன்று மழைப்பொழிவு சற்று குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர், சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வேலூர், திருவள்ளூர் இந்த இரு மாவட்டங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் விழுப்புரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழையாக. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை இன்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று முன்னேறி வந்து அங்கே லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு இன்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 17ஆம் தேதி தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரி மாவட்டத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று முன்னேறி வந்து அங்கங்கே லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சலன மழை காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 17ஆம் தேதியை பொறுத்தவரை அதே வேளையில் ஜூலை 18ஆம் தேதி அதிகாலை வரை காலை 10 மணி வரை வட மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாக சற்று மேகமூட்டமாக இருந்தாலும் ஜூலை 18ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் வெப்பச்சலன மழை அங்கே தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென் மாவட்ட உள்பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று தீவிரம் குறைந்து டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கங்கே அதற்கு வடக்குள்ள பகுதியில் வெப்பச்சலன மழை கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி கூடுதலாகவும் கிழக்கு பகுதி சற்று குறைவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்காசி மாவட்டம் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை 19ஆம் தேதியை பொறுத்தவரை. அதே வேளையில் தூத்துக்குடி மாவட்டம் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மதுரை மாவட்டம் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கெல்லாம் எப்போதாவது ஒரு முறை முன்னேறி வந்து அங்கே லேசான சாரல் தூறல் மட்டுமே கொடுக்க வாய்ப்புள்ளது. மேற்கே செல்ல மழைப்பொழிவு அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனி மாவட்டம் முழுவதுமே சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை வரை மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கு எப்போது வேணும்னாலும் தொடர்ந்து அதாவது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு நேரங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே முன்னேறி சென்று தாராபுரம், கரூர், மேலும் திருச்சி வரை எட்டி பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது வேணும்னாலும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், மேலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கு அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 20, 21, 22 தேதிகள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரம் குறைந்து காணப்படும். வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகையில் வரும் மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூலை 22, 23, 24 தேதியும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு இந்த
சுற்றின் தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை ஒரு நல்ல மழைப்பொழிவாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் அதே வழியில் தேனி நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலமை என்பது ஜூலை 22ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறைந்து ஜூலை 25ஆம் தேதி முதல் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலமை என்பது முற்றிலுமாக விலகி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே குறைவான பரப்பில் வெப்பச்சலமை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முழுமையாக தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து மீண்டும் வெப்பச்சலமை அங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி மெல்ல தெற்கே முன்னேறி வந்து மீண்டும் சற்று வடக்கே மெல்ல முன்னேறி சென்று அடுத்தடுத்த இணைப்பு சுழற்சிகள் மூலம் தீவிரமடைந்து ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து ஒடிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி ஜூலை 27ஆம் தேதி தரையேற இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஜூலை 24ஆம் தேதி ஒரு நிகழ்வு வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு வேகமாக மேற்கு நோக்கி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த நிகழ்வு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக தொடர்ந்து நிலை கொண்டு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சிகள் இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டு படிப்படியாக தீவிரமடைந்து ஜூலை 27ஆம் தேதி முதல் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் தொடர்ந்து படிப்படியாக தீவிரமடையும். அதிலும் ஜூலை 19ஆம் தேதி தீவிரமடையும். ஜூலை 19ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரை தொடர்ந்து தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு வரும் நாட்கள் தொடர்ந்து ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணாலும் சாரல் மழை மிதமான மழை தூறல் மழை என்று இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை 19ஆம் தேதி முதல். அதே வழியில் இப்போது வெப்பச்சலமை தீவிரமடைந்திருந்தாலும் ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமை தீவிரம் குறைந்து வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று வெப்பச்சலமையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் காற்றின் வேகம் அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வரும் நாட்கள் தொடர்ந்து வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். அதே வேளையில் மன்னார் வளைகுடாவிலும் வரும் நாட்கள் ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.